ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரேஷ் பேசுகிறேன். சென்னை கார்சன்ஸ் அப்படின்ற ஸ்டோரில் இருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹை கிளாஸோட ஒரு கம்ப்ளீட் மாடிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான். இது வந்து ஒரு டாப் அண்ட் எடிஷன் கார் தான். அந்த கார் இந்த காரில் வந்து பை டிஃபால்ட்டாகவே ஒரு குரோமில் ஒரு கில் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஹெட்லாம்பில் டைப் 2 ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நாங்கள் எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்டான ஒரு ஓஎம் ஹெட்லாம்ப் வித் டிஆர்லோட பேட்டர்னோட மாடல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இக்னிஷன் ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ஒயிட் ரன்னிங் ஆகிட்டு ஒயிட் போனதுக்கப்புறமா ப்ளூ வந்து கான்ஸ்டன்ட்டாக எரிய ஆரம்பிக்கும். அகைன் ஒயிட் மோடுக்கு அது நேச்சுரலாக மாறிடும். இது போட்டதுக்கப்புறமா ஹெட்லாம்பில் வந்து ப்ரொஜெக்டர் லென்ஸ் பில்டினா லோகோடாக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா 6 ப்ரொஜெக்டர்ஸ் வந்து உள்ள லொக்கேட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு லோ பீம் அண்ட் ஹை பீம் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரைட்னஸ் கிடைக்க ஆரம்பிக்குது இந்த ஹெட்லாம்பில். இது கம்ப்ளீட்டாகவே ஒரு பிளக் அண்ட் பிளே சொல்யூஷன்ஸ் கூட. இது வந்து காரில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் திங்கையும் நாங்கள் டச் பண்ணாமல் கனெக்ட் பண்ணுற ஒரு ஹெட்லாம்ப்ஸ் கூட. இது வந்து ஃபார் ஆல் த ஐக்ராஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்து இதில் போச்சே டைப் டிஆர் லொக்கேட் பண்ணிருக்கோம். இந்த போச்சே டிஆர் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் ஆன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒயிட் வந்து ரன்னிங் மோட்ல எலிமினேட் ஆயிட்டு அது வந்து ஒரு டிசைனிங் பேட்டர்ன்ல வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இந்த டிசைனிங் பேட்டர்ன் க்ளோ ஆனதுக்கு அப்புறமா அதே லைட் வந்து கான்ஸ்டன்ட்டா ஒயிட் மோடுக்கு மாறிடும். ஒயிட் மோட் மாறதுக்கு அப்புறமா அது பார்க்கிறதுக்கு ஹெட்லாம்ப்ல இருக்க டிஆர்எல் ஒயிட் அண்ட் ஹெட்லாம்ப் லோ பீம் ஒயிட் அண்ட் கீழ இருக்க போச்சே டிஆர்எல் ஒயிட் எல்லாமே பார்க்கிறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் லுக்கா உங்களுக்கு மாத்தி கொடுக்கும். அட் தி சேம் டைம் இதே பேட்டர்ன்ல நாங்க வந்து ஒரு மிரர் இண்டிகேட்டர் லொகேட் பண்ணிருக்கோம். இந்த போச்சே டிஆர்எல் எந்த பேட்டர்ன்ல இருக்கோ அதே பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா மிரர் இண்டிகேட்டர் லொகேட் பண்ணிருப்போம். இது நார்மலா இருக்கிறது வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் பேட்டர்ன் லைட் தான் கொடுத்திருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு நாங்க வந்து அந்த போச்சே டிஆர்எல் பேட்டர்ன்லயே நாங்க வந்து மிரர் இண்டிகேட்டர் லைட்மே ஆட் பண்ணிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த லைட் வந்து ஆரஞ்சு மோடுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ டுவர்ட்ஸ் ரைட் சிக்னல் காட்டுற மாதிரி அது ரைட் இண்டிகேட்டர் இருக்கும், லெஃப்ட் சிக்னல் காட்டுற மாதிரி லெஃப்ட் இண்டிகேட்டருமே க்ளோ ஆகும். அதே மாதிரி தான் போச்சே டிஆர்எல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டுவர்ட்ஸ் ரைட் டு ரைட், லெஃப்ட் டு லெஃப்ட் இந்த மாதிரியான ஒரு மோடுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். 4 இண்டிகேட்டர் போட்டுறப்ப 4 லைட்டுமே உங்களுக்கு மிரர் இண்டிகேட்டர் க்ளோ ஆகும். அதே மாதிரி ஹெட்லாம்ப்லையுமே க்ளோ ஆகும். கீழேயுமே பார்த்தீங்கன்னா போச்சே டிஆர்லையுமே வந்து டுவர்ட்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஹெட்லாம்ப் கூடவே நாங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கிரில் ஒன்று அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு மேபேக்கை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கிரில் கூட சொல்ல வரலாம். இது வந்து ஒரு டொயோட்டா ஹை கிளாஸ்க்கு ஸ்பெசிஃபையாக டிசைன் பண்ண ஒரு மேபேக் கிரில் வந்து இந்த கார் லொகேட் பண்ணிருக்கோம். ஸோ என்டையர் ஃப்ரண்ட் ஃப்ரேமே இந்த ஒரு ஃபினிஷ் மாற்றி கொடுக்குது. அதே மாதிரி ஹெட்லாம்ப்ல போட்ட அதே ஒரு ப்ரொஜெக்டர் லென்ஸ் கான்செப்ட் நாங்கள் வந்து கீழே ஃபாக் லேம்புக்குமே மோகோ அப்படின்ற பிராண்ட்ல P06 அப்படின்ற ஒரு வெர்ஷன் LED பவர்ஃபுல் லேசர் லென்ஸ் ப்ரொஜெக்டர் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் லேசர் டைப் ப்ரொஜெக்டர் சொல்லலாம். இந்த லெஜர் வந்து உங்களுக்கு 3 லென்ஸ்ல ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு லோ பீம் அண்ட் 2 ஹை பீம் சென்ஸ்ல. லோ பீம் பாத்தீங்கன்னா பியூர் 6000 கெல்வின்ல எரியும். அது எனக்கு ஹை பீம் ஸ்விட்ச் ஓவர் பண்றப்ப மேலுக்கு அந்த 2 லென்ஸ் ப்ரொஜெக்டர் மொத்தமே வந்து ஒரு 43 கெல்வின்ல கன்வெர்ட் ஆயிட்டு இது பார்க்கிறதுக்கு ஒரு வார்ம் எல்லோ மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கறப்ப அந்த ரெய்னி சீசன்ல இருக்கிற வெட்ரோத்துமே வியூ பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹெட்லாம்பும் ஃபாக் லாம்பும் சேர்ந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் கிடைக்கிறப்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த ஃபாக் லாம்ப் போட பவர் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா க்ளோஸ் அரௌண்ட் 750 மீட்டர்ஸ் அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஹெட்லாம்ப் அண்ட் டபுள் ப்ரொஜெக்டர் லென்ஸ் இது ரெண்டுமே நீங்க போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப நல்ல வைட் வியூ கிடைக்கும். அட் தி சேம் டைம் ஆப்போசிட் வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். ஏன்னா அந்த லைட்டோட வியூ வந்து லெஸ் தென் மீட்டர் தான் டிராவல் ஆயிட்டு இருக்கும். அண்ட் ஹை கிளாஸ் பார்த்தாலே இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லுக்ல இருந்து ஒரு மேசிவான ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வந்து இந்த எசென்ஷியல் கிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட்லாம்ப், ஃபாக் லாம்ப் இதெல்லாமே அடுத்த ஒரு பிகெஸ்ட் கொஸ்டின் வந்து வயரிங் எல்லாமே இந்த காருக்கு வந்து பிளக் அண்ட் ப்ளே கனெக்ட் தான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஈவன் இந்த ஃபாக் லாம்ப் ப்ராஜெக்ட் பை டிஃபால்ட் ஒரு ஃபாக் லாம்ப் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு ஃபீமேல் டு மேல் கிளிப் ஒன்று ஆட் பண்ணி தான் நாங்கள் உங்க லைட்டுமே ஆட் ஆன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால வந்து ஒரிஜினல் ஃபாக் லாம்ப்லையுமே எந்த ஒரு வயரிங் டேம்பரிங் இல்லாமல் நாங்கள் கனெக்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டபுள் ரிலேஸ் நாங்கள் கனெக்ட் பண்ணிருக்கோம். அதுவுமே வந்து இண்டிவிஜுவலாக ரிலே கனெக்ட் பண்ணிட்டு உள்ள வந்து ஹை பீம் நம்ம ட்ரிகர் பண்ணுறதுக்கு வந்து தனியாக நாங்கள் ஸ்விட்ச் பவருமே கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் ஒரிஜினல் வயரிங் எதுவுமே டேம்பர் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக வயர் ரன் பண்ணிட்டு அதுக்கான ஒரு பேட்டரி சப்ளை வித் சுவிட்ச் கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் உங்க ஃபாக் லாம்ப் நான் சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் பின்ல கனெக்ட் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு உங்க ஹெட் லாம்ப் ஆன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த ஃபாக் லாம்ப் நீங்க ட்ரிகர் பண்ணாலே போதும் ஃபாக் லாம்ப் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சென்டரில் இருக்கிற சுவிட்சை நீங்க ஆக்டிவேட் பண்ணாலே ஃபாக் லாம்ப் ஆன் ஆஃப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்க ஃபாக் லாம்போட வியூமே அங்கே பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. வெறும் ஃபாக் லாம்போட வியூ மட்டுமே மோர் தென் ஹெட் லாம்ப் பிரைட்னஸ் அது கிடைக்க ஆரம்பிக்கும். அதுலேயே உங்களுக்கு இங்கே சுவிட்ச் தனியாக வச்சு கொடுத்துருக்கிறோம். இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஹை பீம்க்கு மாறும். நீங்கள் அந்த ஆப்போசிட்ல வியூமே பார்க்கலாம். இது லோ பீம், இது ஹை பீம், இது லோ பீம், இது ஹை பீம். இது வெறும் ஃபாக் லாம்போட வியூ மட்டும் தான். அண்ட் இந்த ஹெட்லாம்ப் ஃபாக் லாம்போட வியூ உங்களுக்கு சேர்ந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த டேம்பரிங்குமே இல்லாமல் கூட வேலை பண்ணி கொடுக்க முடியும். அதே சேம் டைம் இந்த காருக்கு நாங்கள் ஹெட்லாம்ப் ஃப்ரண்ட் ஃபேஷியல் தாண்டி நாங்கள் அப்கிரேட் பண்ணுற யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்பியன்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆம்பியன்ட் லைட்ஸ் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பிளாக்லையும் அவைலபிள், சில்வர்லையுமே அவைலபிள். சில்வர் வந்து OEM பேட்டர்ல அப்படியே இருக்கும். அதே கொஞ்சம் ஸ்டைலிஷாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா எங்ககிட்ட பிளாக்லையுமே அவைலபிள் இருக்கு. இந்த யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது இப்போ நான் பேசுறது வாய்ஸ் கமாண்டிங்கான லைட். ஸோ நான் எந்த மாதிரி வாய்ஸ் பேசுறேனோ அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி லைட் டிசைன் பண்ண முடியும். அண்ட் இதுக்கான கண்ட்ரோல் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதில் என்ன மாதிரி மோடு வேணுமோ அந்த மோடில் நீங்கள் மாற்றிக்க
முடியும். எந்த பேட்டர்னில் வேணும், எந்த கலரில் வேணும், A to Z இங்கே மாற்றிக்க முடியும். உங்களுக்கு இன்கேஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா ஹோல்ட் பண்ணி பிடிச்சினா லைட் ஆட்டோமேட்டிக்காக டிஸப்பியர் ஆகிடும். இதே லைட் ஆன் பண்ணால் ஜஸ்ட் ஒன் டச் பட்டனில் எனபிள் ஆக முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் லைட், ஸோ லைட்டிங் தண்ணி பார்க்குறப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் நைட் டைமில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி டைமில் வந்து இந்த லைட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நாங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிராஸ் அப்படின்ற ஒரு லோகோவோட அலுமினியம் ஃப்ரேம் உள்ள ஒரு ஃபுட் பட்டி லொகேட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து டொயோட்டா வெல்ஃபைட்ல வர ஒரு டிஃபால்ட் யூனிட்னே சொல்லலாம். இந்த யூனிட் வந்து நாங்கள் இந்த கார் லோடு பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு கிராச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த என்ட்ரி சர்ஃபேஸ் வந்து ரொம்ப லக்ஸரியா காட்டுறதுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படும். அதே டிவைஸ் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் அலுமினியம் ப்ராட் ஃப்ரேம்ல ஒரு ஐ கிராஸ் லோகோ வந்து ஒரு எலிகண்டான லுக்ல கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ளூ ரிஃப்ளெக்ஷன்ஸ் மூலமா ஸ்டெப்பின் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டா வெல்ஃபைல ஒரு சேம் பேட்டர்ன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்க சீட்டை தகர்த்திட்டு உள்ள ஏறப்பையும் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் வியூ பார்க்கறதுக்காக இங்கேயுமே 2 இடத்த கொடுத்துருப்பாங்க, இந்த லைட்டிங் மிஷின் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பிராண்ட் டாப் கியர் அப்படின்ற பிராண்டோட ஒரு ஃபுட்பட் லைட்டுமே லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இன்டீரியர்ஸுமே நாங்கள் லோடு பண்ணியிருக்கிறோம். டாப் கியர் அப்படின்ற பிராண்டோட ஒரு யூட்டிலிட்டி ட்ரெயின் கூட சொல்ல முடியும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் டாப் கியரோட ஒரு ப்ரீமியம் கிரேட் ப்ராடக்ட், லேப்டாப் ட்ரெயின் சொல்லலாம். இதை வந்து நீங்கள் தனியாக நாவல்ஸ் வைக்கிறதுக்கு, புக்ஸ் வைக்கிறதுல நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டிரைவ் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் சாப்பிட நினச்சினா கூட அழகான ட்ரே ஓப்பன் பண்ணி இங்கே நீங்கள் சாப்பிட முடியும். அண்ட் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஹோல்டர் இருக்கும். அண்ட் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்குமே ரொம்ப சர்ஃபேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து சார்ஜிங் ஆப்ஷனுமே கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே டைப் சி ஃபோன் அண்ட் ரெகுலர் ஃபோன் ரெண்டுத்துமே நீங்கள் சார்ஜ் பண்ணி கூட உங்கள் ஃபோனை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகான ஒரு ஆம்பியன்ட் இன்டீரியர்ஸுமே கொடுக்க ஆரம்பிச்சோம் ரைட்டிங்லேயே. ஸோ இதுவுமே இந்த கார் நாங்கள் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டீரியர்ஸ் டிசைன் பண்ணுறதுக்காக லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து 2 பக்கமும் இந்த ட்ரே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கப்புறமா இந்த வண்டிக்கு ஒரிஜினல் டெயில் லேம்ப் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஆல்ஃப்ராடோட இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் டெயில் லேம்ப் லொகேட் பண்ணியிருக்கிறோம். இது ஆன் பண்ண உடனே அழகாக உங்களுக்கு லைட் ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ரெட் காம்பினேஷனில் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இந்த லைட்டிங் எல்லாமே எலிமினேட்டட் ஆகிட்டு ப்ராப்பராக கான்ஸ்டன்ட் எரியிற சமயத்தில் டார்க் தீமில் உங்களுக்கு லைட் க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த டெயில் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 and 3 இந்த 3 பீஸ் சேர்ந்த மாதிரி ஒரு ப்ராட் பீஸ். அண்ட் சென்ட்ரல் இருக்கிற லோகோவில் வந்து இனோவான்ற நேமையுமே நாங்கள் இம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அண்ட் இந்த டெயில் லேம்ப் கூடவே நாங்கள் வந்து பில்லர் லைட்ஸ் காம்பினேஷன் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இது வந்து ஒரு தனி ஆக்சரிஸ் தான். இது வந்து பில்லர் லைட்டில் லொக்கேட் பண்ணுறது. இது வந்து நம்ம இண்டிகேட்டர் போடுறப்ப உங்கள் பில்லர் லைட்டும் சேர்ந்தே இண்டிகேட்டர் க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இண்டிகேட்டர்ஸ் மோடில் ஆரஞ்சு லைட்டும் பில்லர் லைட் வந்து டாப் டுவர்ட்ஸும் எரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கீழே இருக்கிற ரிஃப்ளெக்டர் லைட்டையுமே நாங்கள் டெயில் லேம்பில் போடுற அதே ஒரு தீமில் நாங்கள் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இந்த 3மே வந்து தனித்தனி ஆக்சரிஸ், டெயில் லேம்ப், பில்லர் லைட் அண்ட் ரிஃப்ளெக்டர் லைட். இந்த 3 லைட்டுமே இந்த கார் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அண்ட் இதே லைட் வந்து கிட்ட ஸ்மோக்லேயும் அவைலபிள் இருக்குது, ரெட்லேயுமே அவைலபிள் இருக்குது. இந்த காரில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ரெட் மாடல் தீம் டெயில் லேம்ப் கூட. அண்ட் இந்த டெயில் லேம்ப் கூட நாங்கள் லோட் பண்ணுற இன்னொரு இம்ப்ரெசிவான திங் வந்து இந்த ரூஃப் ரைல்ஸ் வந்து எங்கிட்ட பிளாக் அண்ட் சில்வர் 2 கலரில் அவைலபிள் இருக்குது. இது வந்து நார்மலாக ஸ்டிக் பண்ணுற மாதிரியான பேட்டர்ன் கிடையாது. இது நீங்கள் பாடியை ஷேக் பண்ணுறா கூட லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் அந்த ரைன் பட்டியில் வந்து ப்ராப்பராக போல்டு போட்டு ப்ராப்பராக அட்டாச் பண்ணி ஃபிட் பண்ணுற டைப் பண்ண ஒரு ரூஃப் ரைல் தான். இந்த ரூஃப் ரைல் வந்து விண்டை கிளாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கார் லுக்கை வந்து ப்ரீமியம் ஷேப்பில் அந்த கார் லுக்கை மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த ரூஃப் ரைலுமே வந்து OEM பேட்டர்னில் நாங்கள் லோடு பண்ணி கொடுத்துருக்கிறோம். இது எல்லாமே ஹை கிராஸ்க்கான எசென்ஷியல் திங்ஸ், பேசிக் ஆக்சரிஸ். ஸோ இந்த மாதிரியான ஹை கிராஸ் திங்ஸ் எங்கிட்ட எல்லா விதமான வெரைட்டிஸில் பேட்டர்ன்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.